ஈஸ்வரி இந்த மாதிரி பாக்கியா கோபியோட மனசை மாத்தி இந்த வீட்டை விட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சதுனால செம்ம கோவத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாக்கியாவை மாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏன் பாக்கியா நீ செஞ்சுட்டு இருக்க, கண்டிப்பா கோபி இதுக்கப்புறமா வேற எந்த தப்பு பண்ண மாட்டான், அவன் திருந்திட்டான்றது உனக்கு எப்பதான் புரிய வரப்போதோ எனக்கு தெரியலப்பா. ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பா என் பையன் இதுக்கப்புறமா ராதிகா கிட்ட கூட போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு இங்க வாழ்றதுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம கோவப்பட்ட பாக்கியாவோ எல்லாரையுமே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு ஈஸ்வரிக்கு நல்லா புரிய வைக்கிற மாதிரி, நீங்க என்னோட மனசுல அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, ஆனா இப்படி கோபியையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டு உங்களோட தரத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க, அப்புறம் என் மேல நீங்க வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு போனது மட்டும் இல்லாம அவங்க கோவப்பட்டதை பார்த்துட்டு இனியாவும் சொல்லியனுமே இந்த விஷயத்த பத்தி மறுபடியுமே பாக்கிய கிட்ட யோசிக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க செல்வியும், பரவாயில்ல அக்கா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்னொரு பக்கமா மறுபடியுமே கோபி பாக்கியா சொல்லிதான் தாங்க வந்த விஷயத்த சொல்ல, உடனே இதனால கவப்பட்ட ராதிகாவும் இதுக்கு நம்ம இந்த ஆளை நம்பி இங்க இருக்கிறது நம்ம பண்ற முட்டாள்தானு சொல்லிட்டு அங்க வந்த ஓனர் கிட்ட வீட்டு சாவியை கொடுத்துட்டு கோபி என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி கோபி ராதிகா போன உடனே ரொம்பவே மனசடைஞ்சு போய் தன்னந்தனியா வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த மாதிரி கோபி வந்ததை பார்த்த ஈஸ்வரியும், என்ன கோபி என்னாச்சு இந்த அளவுக்கு சுகமா வந்து நின்றுட்டு இருக்க, அந்த ராதிகா உங்ககிட்ட என்ன சொன்னா, மறுபடியும் உங்ககிட்ட சண்டை தானே போட்டா, அதனாலதான் நான் அந்த ராதிகாவை பார்க்க போக்காதான்னு உங்ககிட்ட சொன்னேன், இப்ப பாரு உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கா, நீயே உடஞ்சு போய் வந்து உட்காந்துருக்க, அப்படி அங்க என்னப்பா நடந்துச்சு, பேசாம நீ அந்த ராதிகாவை ஒரேடியே விட்டுறாப்பா, எதுக்குப்பா அவ பின்னாடியே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்ல, உடனே கோபியும் கண் கலங்கிக்கிட்டே, அம்மா ராதிகா இதுக்கப்புறம் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாமா, அவ அந்த வீட்டை காலி பண்ணி போயிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பதறி போய் பாக்கி அங்க வர, ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா, அந்த ராதிகா போனா போய் தொலைவிட்டோம், நீ அம்மா கூடயும் பசங்க கூடயும் சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையில இதுக்கப்புறமா இருக்கலாம்ப்பான்னு சொல்ல, ஆனா பாக்கியாவோ ரொம்பவே கோவத்தோட, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா, கோபி ராதிகா போயிட்டாங்கன்னா அப்படியே இந்த வீட்லயே வந்து செட்டில் ஆயிடணுமா என்ன, முதல்ல அது அவங்களோட ஒய்ஃப்ன்றத நீங்க எப்பதான் தெரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க எங்க போனாலும் இவங்க அவங்கள தேடி போய் தான் ஆகணும், ஏன்னா இதுதான் அவங்களோட கடமையும் கூடன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கோபிக்கு எது சரி எது தப்புன்றத புரிய வைக்கிற விதமா பாக்கியா சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கோபியும் உடனடியே எந்திரிச்சு எல்லாரும் முன்னாடியுமே, ஆமா பாக்கியா சொன்னதுதான் கரெக்ட், நான் இப்போ ராதிகாவை தேடி போறதா சரியான விஷயம்னு சொல்ல, ஐஸ்வர்யம் இதனால ரொம்பவே பதறி போனது மட்டும் இல்லாம கோபி கிட்ட, ஏன்பா கோபி நீ இந்த மாதிரி தேவையில்லாத முடிவெல்லாம் இவ சொல்லி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பாக்கியா உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீ பண்ணலாம், அதே மாதிரி என் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் அவனை பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா பாக்கியாவோ இப்ப கூட நீங்க உங்களோட பையனை உங்களோட டிப்லயே தூக்கி வைக்க நினைக்காதீங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களோட முடிவை அவங்களால எடுக்க முடியுன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு கோபி கிட்ட, கோபி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ராதிகாவை தேடி போறதுதான் நல்லது, ஒருவேளை நீங்க அப்படி மட்டும் பண்ணல உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளு இந்த உலகத்திலே இல்லைன்றத மறுபடியுமே நீங்க நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இப்படிதானே நீங்க விட்டுட்டு போனீங்கன்றத மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கெத்தா கிளம்ப, ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்ட கோபியும், இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு துரோகத்தை வேற ஒரு பொண்ணுக்கு பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டை மாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட, இனியா செல்லியன் கிட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்ப ராதிகாவை அப்படியே அம்போன்னு விட்டுற முடியாது, அப்படி மட்டும் நான் விட்டுட்டேன் என்னோட வாழ்நாள் முழுக்க நான் குற்ற உணர்ச்சியிலேயே சாக வேண்டியதா இருக்கும், நான் கண்டிப்பா அவளோட மனசை மாத்தி அவ கூட இருக்கதான் நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, ஆனா ஈஸ்வரியோ எப்பவும் போலயே பாச நாடகத்தை ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோபி கிட்ட, கோபி அம்மா கிட்ட பண்ண சத்தியத்தை நீ மறந்துட்டியாப்பா, கோயில்ல வச்சு எனக்கு என் கூடயே இருப்பேன்னு சத்தியம் பண்ணியே அது எல்லாமே இப்போ மறந்துட்டியாப்பா நீ சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு அவங்க கிட்ட கேட்க, ஆனா கோபியோ, அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா உங்ககிட்ட சத்தியத்தான் நான் இன்னும் மறக்கலன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் எங்க போனாலும் உங்களை தேடி மறுபடியுமே வருவோமான்னு சொல்லிட்டு இருந்து வேற யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி இந்த மாதிரி கோபி தன்னை விட்டு போறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத யாவோ அழுதுகிட்டே பாக்கிய கிட்ட, எல்லாத்துக்கும் நீதாமா காரணம், எங்களோட சந்தோஷம் உன்னால மொத்தமா போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாக்கியா மேல கோவப்பட்டுட்டு கிளம்பி போக, செலியனும் அவ செம்மையா முறைச்சுக்கிட்டு கிளம்பி போறாங்க. ஆனா பாக்கியாவோ இப்பதான் கோபி ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க யாரு சொல்றதையுமே அவங்களோட மைண்ட்லயே எடுத்துக்கவே இல்லை. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி கோபி ஒரு வழியா ராதிகாவும் ராதிகாவோட குழந்தையும் எங்க போயிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அவங்க ராதிகாவை தேடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க, ஆனா அங்க ஏற்கனவே மயு கிட்டையும் அவங்களோட அம்மா கிட்டயும் ராதிகா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறமா
மயுக்காக மட்டும் தான் வாழ போறோம். வேற யார பத்தியுமே யோசிக்க போறதில்லன்னு சொல்லிட்டு இருக்க. மயு போ அப்பன்னா இதுக்கப்புறமா அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தன்னோட மனச சமாதானப்படுத்த முடியாம அங்கருந்து ஓடி போக, அப்ப இத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத ராதிகாவும் அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட, "எனக்கு மட்டும் ஏம்மா இப்படி நடக்குது? நான் யாருக்குமே எந்த தீங்குமே பண்ணணும்னு மனசால கூட நினைச்சது இல்லையேம்மான்னு" சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும், "ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணாங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு" சொல்லிட்டு, "கண்டிப்பா மாப்பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் உன்னை தேடி வருவாங்க. எனக்கு மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்குன்னு" சொல்ல, உடனே ராதிகாவும் இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும்போது கோபி அவங்க கிட்ட வந்து கெஞ்சின விஷயத்த பத்தி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் செம்ம கோபத்தோட, "ஏன் ராதிகா, ஏன் மாப்பிள்ளை தான் உன்கிட்ட அந்த அளவுக்கு வந்து கெஞ்சிருக்காங்கல்ல, அப்ப கூட ஏன் உன்னோட மனசு மாறவே இல்ல? நீ இப்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பாரு. உன்னால மையுவும் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா கோபி இருந்தாதான் மையு தன்னோட அப்பா பாசத்தை உணருவான்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் கொஞ்சம் கூட புரியவே இல்லைன்னு" சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ, "இல்லம்மா, அவங்க அப்பா கூட பாக்கியாவை பத்தி மட்டும் தாம்மா பேசிட்டு இருந்தாங்க. பாக்கியா சொன்னதுனாலதான் அவங்க என்ன தேடி வந்ததா, என்ன பார்க்க வந்ததா சொல்லும்போது என்னால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலம்மா. அவங்க தனியாவே என்னை பத்தி யோசிக்கிற ஒரு புத்தியோட இல்லவே இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டுதாம்மா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். ஏன் அவங்க பாக்கியா சொல்லிதான் அங்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா என்னோட மனசை முழுசா மாத்தி இருந்திருப்பேம்மா. ஏன்னா எனக்குமே கோபி கூட தான் சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. அப்ப இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும், "இப்ப கூட உன்னை கெட்டு போகல ராதிகா. நான் உடனடியா இப்பவே மாப்பிள்ளைக்கு கால் பண்றேன். அவங்க கண்டிப்பா உன்னை வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லையா மறுபடியும் நீங்க அதே வீட்டுக்கு கூட்டி போங்க. எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல. ஆனா ராதிகாவோ, "இல்லம்மா, இதுக்கப்புறமா என்னால அந்த வீட்டுக்கு போகவும் முடியாது. அவங்கள விட்டு விலகி தனியா இருக்க. ஏன்னா அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு என்னோட கண் எதிர பார்த்துட்டு நான் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்கப்புறமாவும் அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிக்க விரும்பல, என்னோட பொண்ணும் அனுபவிக்க விடமாட்டேன்னு" சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி ராதிகாவை பார்க்க வந்த கோபியும் ராதிகா தான் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம தான் தனக்கே தெரியாம ராதிகாவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோன்ற எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம தான் இதுக்கப்புறமா பாக்கியாவை பத்தி அதிகமா ராதிகா கிட்ட பேசாமலும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியா ராதிகா கிட்ட போயிட்டு, "ராதிகா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு எனக்காக என் கூடயே வந்து உன்ன மாதிரி தான் என்னாலையும் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் கூட வா" அப்படின்னு கேட்க. ஆனா ராதிகாவும், "எங்க வருது கோபி? மறுபடியும் 4 வீடு தள்ளி நீங்க தூரமா இருந்து சந்தோஷமா இருக்கத சோகமா என்ன பார்த்துட்டு இருக்க சொல்லி சொல்றீங்களா? ஆனா என்னால அது முடியும். ஆனா என் பொண்ணு மறுபடியுமே நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா அவ உங்களை பார்க்கறதுக்காக எவ்வளோ ஆசையா அந்த வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்தான்றத நான் நினைக்கும் போதே எனக்கு அந்த வீட்டுக்கு வர சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவே என்னை தேடி வராதீங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பா என்னால அந்த வீட்டுல வந்து இருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கோபியும், "நீ அந்த வீட்டுலலாம் வந்து இருக்க தேவையில்ல, என் கூட என் வீட்டுல வந்து இருன்னு கூப்பிட." ஆனா ராதிகாவும் கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆகிட்டு, "என்ன சொல்றீங்க? பாக்கியா வீட்டுக்கு என்ன மறுபடியுமே வர சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்றது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்க. ஆனா கோபியும் ரொம்பவே தைரியத்தோட, "நான் அதை எதையுமே மறக்கல. இதுக்கப்புறமா நீ, நான், மயுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அம்மா கூட சேர்ந்து அதே வீட்டில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்கள அந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடு." ஆனா ராதிகாவோட அம்மாவும், "மாப்பிள்ள, நீங்க புரிஞ்சுதா பேசுறீங்களா? அந்த வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா ராதிகாவை என்னெல்லாம் திட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன?" ஆனா கோபியோ, "தயவு செஞ்சு நீங்க என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோவில்ல வச்சு அவங்களோட அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரி தான் அந்த சத்தியத்தை மீறவே முடியாதுன்ற விஷயத்தையுமே சொல்லி கண்டிப்பா ராதிகாவை எங்க அம்மா எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த முடியாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்கள பார்த்துக்கிறேன், உங்களையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட. உடனே அப்ப கரெக்டா இந்த மாதிரி கோபி வந்ததை பார்த்தா மயுவும் அழுதுகிட்டே கோபியை கட்டிப்பிடிச்சு, "அப்பா, நீங்க வரவே மாட்டீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அம்மா கூட இதுக்கப்புறமா உங்களை நான் பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு பேசினாங்க. அதை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க இல்லாம எனக்கு இருக்க முடியும்னு கூட தோணல. எனக்கு அப்பாவா நீங்க இருந்தே ஆகணும்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட தன்னோட அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்கா. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராதிகாவும் கோபியை ஏக்கத்தோட பார்க்க, கோபியும் இதுக்கப்புறமா தான் கண்டிப்பா உங்க 2 பேரையுமே நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்க. உடனே இது எல்லாத்தையுமே பார்த்த ராதிகோட அம்மாவும், "சரி ராதிகா, பேசாம நீ மாப்பிள்ளை கூடயே போ. மயு அவங்க அப்பா இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்றத நீ பார்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி சும்மா இருக்கிறது நல்லதில்ல. நான் பேசாம உன்னோட அண்ணனோட வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க 2 பேரும் மாப்பிள்ளை கூடயே போங்க. எனக்கு இப்ப மாப்பிள்ளை மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா ராதிகாவோ, "அம்மா, நீங்களும் பேசாம என் கூட வந்துருங்களேன்னு" கூப்பிட. ஆனா ராதிகாவோட அம்மாவோ, "இதுக்கு மேலேயும் என்னால
அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர விரும்பல. ஏன்னா ஈஸ்வரிக்கு என்ன கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அதனால நெறையவே சண்டை போட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க 2 பேரும் மட்டும் போங்க. நீங்க 2 பேரும் மாப்பிள கூட நிம்மதியா வாழ்ந்தா, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு கோபிகிட்ட என் பொண்ணையும், என் பேத்தியையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. நான் உங்கள தான் முழுசா நம்புறேன்னு சொல்ல, உடனே கோபியும் இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண எந்த தப்பையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ராதிகாவ கூப்பிட, ராதிகாவும் கோபிகிட்ட முழு மனசோட வர சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அதனால மயுவுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க.